Hi friends, welcome to AKB Kitchen. இன்னைக்கு வந்து சென்னையில நல்லா ஈவினிங் டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மழைக்கு இதமா காஃபி கூட குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கட்லெட் தான் செய்ய போறோம். அந்த கட்லெட் எதை வச்சு பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கான் வந்து இப்போ நல்லாவே கிடைக்குது. சென்னையில பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ 100 ரூபான்னு கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 5 கான் இருந்துச்சு. ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன். அதில் தான் நம்ம இன்னைக்கு கட்லெட் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி சைஸ்ல 2 கானை வந்து நான் முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரே ஒரு இது காமிக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்படாமல் இந்த மாதிரியே நீங்கள் போட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். நமக்கு கான் வந்து அழகாக வந்துடும். ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுங்க. எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா? இப்படி தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை எடுத்தேன். இப்போ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கான் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது கட் பண்ணுறதுக்கு. தனித்தனியாக உட்காந்து பிச்சு எடுத்துகிட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா? இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கானை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கான் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தெரியுமா? அதனால் நான் அடிக்கடி என் பிள்ளைங்க கான் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. ரொம்ப ரெகுலராக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி எங்கள் வீட்டில். இந்த கான் வச்சு எப்போவுமே நான் அவிச்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி இதில் வந்து கட்லெட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு கேரட்டை சின்னதாக துருவி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சு போட்டாலும் ஓகே தான். ஒரு சின்ன கேப்சியம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்லேயே வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த அளவுக்கு ஆனியன் போட்டுக்கோங்க, ரொம்ப ஆனியன் வேண்டாம். ஒரே ஒரு சில்லி பச்சை மிளகாய் ஒன்று வாசத்துக்காக தான் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து காரத்தூள் நம்ம சேர்ப்போம். கொஞ்சமாக கொரியாண்டர். அடுத்ததாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நிறைய போட்டுறாங்க. நான் சின்ன ஸ்பூனுக்கு இந்த பாருங்க ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே நான் வந்து ஆம்ச்சூர் பவுடர், அதாவது வந்து ட்ரை மேங்கோ பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? இது நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர். இதெல்லாம் போடும்போது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக தான். உங்களுக்கு டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கரம் மசாலா, கூடவே உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சாட் மசாலா பவுடரும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா வந்து என்கிட்ட இருக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தான். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குட்டி ஸ்பூன், அதனால் நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணது எல்லாத்தையும் அதுக்கு முன்னால் இது கூட வேறு இன்னொன்று போடணும், மறந்துட்டேன். இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகுறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன், இந்த மாதிரி பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன். அப்போ தான் நீங்கள் போட்டு பிசையும் போது எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா பைண்ட் ஆகும். ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவும் ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. எல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் நம்ம கடைசியில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நான் அதில் ஒரு பிட்டு கூட நான் வந்து தண்ணி ஊற்றவே இல்லை. தண்ணி ஊற்றாமையே நம்ம எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்ச உடனேயும் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்று தண்ணி ஊற்றிடாதீங்க, அவசரப்பட்டு தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக வடை மாதிரி தட்டிக்குவோம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி. நம்ம கட்லெட் எப்படி நம்ம வடை அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தானே தட்டுவோம், அது மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ஈஸியாக நம்ம தட்டிடலாம். தட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அந்த சோளத்தெல்லாம் இந்த மாதிரி கட்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு அதை அவிக்கணும். இல்லை ஸ்டீமர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வேகணும். நம்ம இப்போ எல்லாமே பச்சையாக வச்சுருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் வேகணும். ஸோ இட்லி தட்டில் தான், எனக்கு வந்து ஸ்டீமர் கிடையாது. ஸோ நான் இப்போ இட்லி தட்டில் எல்லாத்தையும் வச்சு அவிச்சு எடுக்க போகிறேன். அந்த ஸ்டவ்வில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம்.
எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே இந்த பக்கமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்குலாம் வந்து நிறையா இது இருக்கும், எனக்கு 3 தான் இட்லி வைக்க முடியும். ஸோ இதை வச்சுருவேன். அடுத்ததுலேயும் ஒரு 3 வச்சுக்கோங்க. நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் வச்சுருங்க, அப்போ தான் நமக்கு நல்லா அவிஞ்சு வரும். இப்போ நம்ம மூடிடலாம். மூடிட்டு 20 மினிட்ஸ் கழித்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு, அதாவது நான் வந்து மீடியம் டு சிம்மில் தான் வச்சுருந்தேன். 20 மினிட்ஸ் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் நம்ம இது வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். இதை உடனே எடுக்காதீங்க, ஏன்னா வந்து இது ஆவிலே வெந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். நம்ம எடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது டீப் ஃப்ரை வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இப்போ எடுத்திங்கன்னா பிஞ்சிரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா வந்து இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டுக்கோங்க. டக்குன்னு நமக்கு வந்துடும். பார்த்தீங்களா, அவிஞ்சதுனால நமக்கு நல்லா இதாயிரும். ஸோ ஒன்றா நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் வந்து பீதுன்னு விட்டுறாதீங்க. லைட்டாக அந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு வரும். நான் அப்படி தான் எடுத்து விட்ருக்கேன். அப்படி தான் உங்களுக்கு ஈஸியாக வருங்கிறது காமிக்கிறதுக்காக இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டில் இது எல்லாமே நம்ம போட்டு எடுக்கணும்ல, இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி கூட ஒரு 4 பீஸ் இருக்குது, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம திரும்பி வச்சுருவோம். வச்சுட்டு இதில் வந்து நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சுருவோம். வச்சு நம்ம வந்து அவிய வச்சிடலாம். கொஞ்சம் நிதானமாக எடுத்து வைங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டவ்வை நல்லா வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இதை வந்து செகண்ட் பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா சிம்மில் போட்டு ஒரு நல்ல 2-3 நிமிஷம் கழித்து திரும்ப மாற்றி போடுங்க. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம மாற்றி போடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா மாற்றி போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான கட்லெட் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கோங்க. இன்னும் அடுத்த பேட்ச் நான் போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு வந்து சாஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்க்கும்போது ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம சாப்பிட்லாம். நம்மளோட கார்ன் கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பேட்ச் நமக்கு அவிஞ்சிட்டு இருக்கு. அது நான் அதை போட்டு எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று எடுத்து உங்களுக்காக இங்கே பாருங்க. இது நம்ம அவிச்சு எடுக்கும்போது ரொம்பவே நல்லா அவிஞ்சிரும். ரொம்பவே எண்ணெய் போட்டு நீங்கள் எடுக்க வேண்டாம். எவ்வளோ அருமையாக இருக்குது. இதை வெறுமனையாக சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து சாஸ் கூட சாப்பிட பாருங்க. இந்த மாதிரி நல்லா சாஸை தொட்டு ரொம்ப நல்லா இருக்குதா. நீ வந்து ரிவ்யூ கொடு, அப்போ தான் நல்லாயிருக்கும். என் பையன் இதை சாப்பிட்டானா தான் அவனுக்கு தான் இது ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் ரொம்ப நல்லா அவிஞ்சிடுச்சு. வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி நான் என்னென்ன போட்டணும், இதே இன்க்ரீடியன்ஸ் போடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கும் கிளாட் ஃபேஷனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.